ஐப்பட்டி வந்து உங்களுக்கு எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐப்பட்டி தைக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக. இதில் ஊக்குப்பட்டியில் எதுக்கு இந்த இடத்துல இந்த ஃப்ளீட் வச்சுருக்கேன் தெரியுங்களா? இந்த இடத்துல பாருங்க, நல்லா வளைஞ்சி கொடுக்குது. இல்லைன்னா இப்படி வரும், இழுத்து பிடிச்சிக்கிட்டு. அதுக்காக இப்படி பண்ணியிருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அது ஒரு டிப்ஸு. பாருங்க, நல்லா வளைஞ்சி வரும். சரி, அது இருக்கட்டும். இப்போ ஐப்பட்டி வந்து டிப்ஸு பாருங்கள். இப்போ வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஊக்குப்பட்டி தைச்சாலும் ஐப்பட்டியோட பீஸ் அடியில் வைக்கிறோம். இது ரெண்டையும் வச்சு இப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கொஞ்சம் எச்சு கம்மியாக இருக்குங்களா, அப்புறம் இதை கொஞ்சம் இழுத்துக்கணும். இழுத்துக்கிட்டு இப்படி வைக்கணும். வச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்கா? இப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே தைக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம்னா, இப்போ வந்து இந்த பீஸ் பாருங்கள், இது இருக்குது. ஒரு மடக்கு தான் மடக்கிருக்கோம். இந்த ஒரு மடக்கு மடக்குனா இப்படி வச்சோம்னா இந்த ஊக்கு போடும்போது கிழிஞ்சி வருதுன்னு கம்ப்ளைண்ட்டு. கிழிஞ்சிருது. ஃபுல் ஆயில் துணி. இந்த துணி வந்து வலுவு இருக்காது. இதை பாலிஸ்டாக இருந்தால் கொஞ்சம் வலுவு இருக்கும், கிளியாது. இந்த துணியில் வந்து ஃபுல் ஆயில் காட்டனில் வலுவு இருக்காது. அப்போ கிழிஞ்சி வந்துடும். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், திரும்பி நாம் அதை கொண்டு வந்தால் ப்ளவுஸுக்கு கிழிஞ்சிருச்சுன்னா நம்ம இன்னும் நூலில் கயிறு மாதிரி கட்டி கொடுக்கணும். சரிங்களா? இப்போ கட்டி கொடுத்தா அவங்க நமக்கு ஒரு வேலை, அதே டைமில் அது அசிங்கமாயிரும். நம்ம கட்டி கொடுக்கணும், நமக்கு ஒரு வேலை. அந்த மாதிரி நடக்குது. இப்போ வந்து நம்ம வந்து கிளியாத மாதிரி என்னென்னு சொல்லி தரோம் உங்களுக்கு. இது ஒரு மடக்கு மடக்கி நம்ம தைக்கிறோம். இப்படி தைக்கக்கூடாது. இன்னொரு மடக்கு மடக்கிறோம். 2 மடக்கு மடக்கும். இதனால் மொத்தமாக ஆகிடும். மடக்கும் வேலை நம்ம இப்போ வந்தனால மொத்தமாகிடுச்சு. இப்போ வலுவாயிடுச்சு. இதுக்கு மாதிரி இன்னொரு மடக்கு 4 மடக்கெலாம் மடக்க முடியாது. அதுக்காக இதுதான் கரெக்டு. பார்த்து இப்படி வச்சு நம்ம போகிறோம். இப்படி தைச்சாகும். இப்படி தைக்கும்போது கொக்கிப்பட்டி கொஞ்சம் கிளியாமல் கொஞ்சம் நாளைக்கு லைஃப் வரும். சரிங்களா? கொக்கிப்பட்டியில் ஐப்பட்டி. ஏன்னா துணியோட மொத்தம் இன்னொரு மடங்காகிடுது. அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு மேலே கொக்கி மாட்டும்போது ஒரு கிரீப் கிடைக்கும். கொக்கி வந்து இப்படி போடுறதுனால லவங்கன்னு இப்படி கலந்து வருதில்ல, அது வராமல் கொஞ்சம் இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். கயிறு எப்படி ஒரு பிடிச்ச மாதிரி வருதோ அது மாதிரி வரும். இது மொத்தமானதுன்னா கொக்கி வந்து போட்டு கலக்கும்போது நல்லா ஒரு கிரீப்பாக இருக்கும். பாலிசு துணியாக அப்படி செய்யுங்க, காரம் ஒரு சுருவாயிலும் செய்யுங்க. இந்த பிரிண்டிங் துணி இப்போல்லாம் காடல் மாடல் வருதில்ல, அதுக்கும் அதே தான். அதே மாதிரி செய்யுங்க. ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ எங்கள் வீடியோலாம் பாருங்கள். சேனலுக்குள்ளே போய் டெய்லரிங் வீடியோ, கட்டிங் வீடியோலாம் இருக்குது. ஈஸியான முறையில் சொல்லி தந்துருங்க. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன வீடியோ மட்டும் போட்டிருக்கேன். அடுத்தது